நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா இதன் கதையே நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா இதன் கதையே இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான் அருமையான ஒளிவிரிக்கு. ஏன்னா மைக் செட்டுக்காரன் நம்மளாம் ஒத்துழைச்சி போனோம்னாதான் தொழில் மாதிரி இருக்கும். இல்லாட்டினா குளத்து வேலை கதைனே 4 வெட்டு வெட்டிட்டு நிழல் எங்கே நடா இருக்குது பார்த்து படுத்து தூங்குவோம்னு அந்த மாதிரி ஆகிப்போயிடும். இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவான். இருந்தாலும் இங்கே வில்லையம்மாள் ஊரியா அருப்புக்கோட்டை திருப்பத்தூரில் என்னுடைய ஒயிலாட்ட போட்டி சிலம்பாட்ட போட்டி நடந்து கூட ஏதோ ஒரு உரத்தில் நான் வந்திருக்கிற செய்தி கேட்டு கூட என் வில்லையம்மா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசிடுவாளா இல்லை பேச மாட்டாளான்னு வெகு ஆவலோடு எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் நான் வந்திருக்கிற செய்தி கேட்ட கூட என் வில்லையம்மா என்னை வந்து பார்க்கல. அதனால் என் வில்லையம்மாவை தேடி இவளுடைய அரண்மனைக்கு வந்துட்டேன். அரண்மனைக்குள்ளே இருக்கிறது யாருமா? நீங்கள் இல்லை வெளியே வர்றியா இல்லை நான் உழுக்க வரட்டுமா? உள்ள வரட்டுமான்னையா? என்ன நீதி குளிச்ச அங்கதான் இருந்த நம்ம எட்டி பார்த்துட்டாங்களா குளத்துல
இரவில் வந்த திருடா உன் உரிமை பேர் என்ன கூடா தைரியம் துணிச்சல் எங்க இடத்துக்கு வந்து டீ போட்டு பேசுற யாரு நீ முதல்ல உனக்கு என்ன தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு ஆம்பளை பையனை பார்த்து இரவு திருடா ஏண்டா வந்தா எதுக்கடா வந்தா இத்தனை டா போட்டு பேசுறேடி அப்படி தாண்டா கேப்பி ஏண்டா வந்த எதுக்குடா வந்தேன்னு கேப்பேன் ஓ நெஞ்சு ஊக்கம் ஓ நெஞ்சு ஊத்துறதுக்கு வாடி போடி நீங்க கேட்கல நான் கேட்க கூடாதா ஏமா முதல்ல வந்த உடனே இரவில் வந்தா திருடா ஏண்டா வந்தா எதுக்கடா வந்தா இத்தனை டா போட்டு பேசுனது யாரு நீ தானே பேசுன வந்த உடனே உன்னை வாடி போடி நான் சொன்னேன் நான் தான் பேசுனேன் நான் உங்க இடத்துக்கு வந்திருக்கேன் நீங்க எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்களா உங்க பின்ன தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தா என்ன செய்யலாம் வாங்க சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எதை ஒன்று சொல்லலாம் நீங்க யாருன்னே தெரியாது தெரியாதால என்ன சொல்லலாம் எதுக்கு வந்தியா என்னத்துக்கு வந்தியா அப்படின்னு டா போட்டு பேசினாத்தான் உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகு ஆமா ஓ உங்களுடைய தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இரவில் வந்த திருடா ஏண்டா வந்தா எதுக்கடா வந்தா நீங்க பேசுனீங்க ஆமா நான் சொல்லி வரட்டுமா சொல்லுமா வழி மாறி போனாலும் இடம் மாறி போறாளு நான் கிடையாது சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் அதுவும் உன்னைய பார்க்க தாண்டி வந்தேன் உன்னை வாடி போடின்னு என்ன சொன்னா உன்னுடைய அரண்மனை சுற்றுச்சுவரை தாண்டி வந்தேன்னு தான் சொன்னேன் உன்னை வாடி போடி நான் சொன்னேன் வாடி போடின்னு வேற சொல்லுவீங்களா எம்புடு தைரியம் துணிச்சல் இருந்தா எங்க அண்ணங்க இல்லாத நேரத்தில் அரண்மனையில வந்துகிட்டு வாடி போடி சொல்லிக்கிட்டு இருப்பிய அவ்வளவுதான் பத்திரமா ஊர் போய் சேரணும் உசுரோடனா அடக்கம் நாவடக்கம் கையடக்கம் தேவை இல்லைன்னு வச்சுக்கங்க உங்க உடம்புல உசுறு இல்லாம பண்ணிவிடுவாங்க எங்க அண்ணங்க 7 பேரும் அடி சாவு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு எனக்கு வர்றதுதான் உன் கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டு தான் இந்த கட்டை காட்டுக்கு போகுமோ தவிர அப்ப இன்னைக்கு சாவு உறுதி அம்மா உங்க அன்னைய 7 பேரு 7 ஒரு புடைய திரட்டிட்டு வர்றதும் சரியா அத்தனை வத்தி நிக்க வச்சு அடிச்சு போடுவேன் என்னைய பிடிக்கணும்னு நினைச்சா நிக்க வச்சு அடிச்சு பிடிக்கும் அம்மா கழுவுற மீன்ல நடுவுற மீன் மாட்டோம் என்னைய பிடிக்கணும்னு நினைச்சா வாத்தியார் வந்துட்டாரு எங்க போய் நிப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படி நிக்க வச்சு அடிக்கிற தைரியமா துணிச்சல் உங்களுக்கு இருந்தனால தானே உள்ள வந்தேன் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் வரும்போது எங்க அண்ணங்க இருக்கும் போது நீங்க வந்திருக்கணும் சரி துணிச்சல் இல்லாத ஆளை கண்டது எல்லாரும் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஆள் இல்லாத நேரத்துல சரி நீங்க இங்க வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தகராறு பண்றேனா ஆமா எங்க இருந்த வந்திருக்கிறேன்னு சொல்லி வரேன் கேக்குறியா எந்த ஊரு எந்த தேசம் எங்க ஐயாவை எடுத்தறிய சொல்லும் ஐயா எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் எங்க ஐயாவை எடுத்தறிய சொல்லும் ஐயா அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா இவ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ இவன் வீரக்கதே கேட்டதுண்டா அடி நம்ம 2 பேத்துக்கும் அடுத்த வருஷம் ஒரு மகன் பிறப்பா அதோட தூக்குமாரி அது எனக்கு ஒரு மகன் பிறப்பா ஐயா நான் தான் எனக்கு மயமுறப்பட சொல்றேன் நீங்களா என்ன நான் எங்க போனாலும் என்னையோட சேர்ந்து வந்துருவீங்க பின்பாட்டு நீங்க அதனால நான் எங்க போனாலும் என் பின்னாடி வந்துருவீங்க அவனுக்கு எங்களையா சொல்லி வை சொல்லுவீங்க அவ மொழியாக மாறிடுவா இந்த பூலகத்தை ஆண்டிடுவா இந்த பூலகத்தை ஆண்டிடுவான் நான தேசத்துகளை கள்ளர்வாகம் பெற்றெடுத்த கண்டதோ வெள்ளச்சாமியே நான தேசத்துகளை கள்ளர்வாகம் பெற்றெடுத்த கண்டதோ வெள்ளச்சாமியே நேசபுத்தி நேசபுத்தி பகையனுக்கு உனக்காக பிறந்தவன் உமானத்துக்கு அவதாரே உமானத்துக்கு அவதாரே சமாட்டா தேசத்தில் கள்ளமாக பெற்றெடுத்த கடந்ததோர் வெள்ளச்சாமி
இருக்கிறனால வாழ்நாள் என்னோட செத்தாலும் என்னோட சத்தியம் பண்ணி கொடுத்து இல்ல நான் தான் ஜக்கம்பட்டிக்கார பாவம் வெள்ளச்சாமி. யாருக்கிட்டே ஏமாந்து விட்டிய அவளை ஏமாந்து சத்தியம் பண்ணி விட்டேனா? ஏமாந்துட்டிய யாருக்கிட்டயோ சத்தியம் பண்ணி ஏமாந்துக்கிட்டு என்கிட்ட வந்து புலம்பிக்கு நிக்கிறியப்ப அடி உயிர் உள்ளவரை என்ன விட்டு அடி உயிர் உள்ளவரை என்ன நினைத்து அடி நீ விரிய மாட்டேன் என்று நீ பிரிய மாட்டேன் என்று எனக்கு சத்தியமும் செய்தியடி. அடி எனக்கு நீ சத்தியமோ சத்தியமோ செய்த நடி அந்த சாமியோட வாசலில அந்த சாமியோட வாசலில இந்த வெள்ளச்சாமி அவகந்தான் வெள்ளச்சாமி யாருன்னா உனக்கு இப்பவாச்சோ வந்ததாடி. தெரியுதாடி வரவே இல்ல வரவே இல்லையா? சத்தியமான வரல. ஆனா ஒருவேளை ஆ. நீங்க சொன்ன மாதிரி வெள்ளச்சாமியா இருந்தா சரி சில பொன் பொருள்களை அவர் சொல்லுவாரு. அம்மா அப்படி சரியான பொன் பொருளை நீங்க சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டேன்னா நீங்க தான் வெள்ளச்சாமி, நான் ஒத்துக்கிறேன். சரி. ஏன்னா சின்னஞ்சர் வயசுல விலைமாளுக்கு வாங்கி கொடுத்த புன்பொருள்லாம் அவளுடைய அண்ணன்மார்கள் வாங்கி கொடுத்ததை விட நான் வாங்கி கொடுத்தா நல்லாவே தெரியும் விலைமாளுக்கு. ஆமா அதை எல்லாம் நான் சரியா எடுத்து சொல்லிட்டேனா சொல்லுங்க. நான் தான் வெள்ளச்சாமின்னு நீ ஏத்துக்கணும் நீ சொல்றீல்ல. கண்டிப்பா. அதனால உனக்காக எவ்வளவு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். எவ்வளவு வாங்கியிருக்கா? எவ்வளவு வாங்கியிருக்கா? எவ்வளோப்பா வாங்கினீங்க? கொஞ்சம் வாங்கிட்டு எவ்வளவு வாங்கியிருக்கா? சொல்லி வர்றேன். அடிமோ வண்ண மோகனத்துக்கு வெள்ளையம்மா நான் வட்ட பொட்டு வாங்கி வந்தே வெள்ளையம்மா. ஓ வண்ண மோகனத்துக்கு வெள்ளையம்மா நான் வட்ட பொட்டு வாங்கி வந்தே வெள்ளையம்மா. வாழத்தண்டு அடிமோ வாழத்தண்டு கைகளுக்கு வெள்ளையம்மா இவளைகள் வாங்கி வந்து வெள்ளையம்மா. தொடாம பண்ணுமா? அட நான் வாங்கி கொடுத்த வளையலுமா. ஏயா அதுக்கு என்ன காமிக்க வேண்டியதானே தொட்டு பாக்குறேன். செவ்வாழை தண்டு மாதிரி கை இருக்கு பாரு, அழகா அது சைஸ். அடிமோ மேனி ஓ மேனி மணமணக்க மேனிமா பாடுறாரு. உனக்கு கொஞ்சம் கூட சொரணம் இல்லையா? சிரிச்சுக்கிட்டே இருக்க, கோவமே போட மாட்டேங்கிறேன். என்ன பண்ணாரு? என்ன அவன் மேனியை சொல்றாரு, கையை சொல்றாரு, உன் இடுப்பை சொல்றாரு. என்ன நீ கவனிக்கிற? நீ என் தங்கச்சியா? நீ உன்னால நான் கைத்துல தொங்க போறேன். இப்ப பாரு கயிறு என்ன ஒன்று வாங்கி தருவானே. மேனி நம்ம சொன்னேன் தப்பா அதுன்னு சொல்ல. அடிவோ மேனி மணமணக்க வாங்கி வந்து வெள்ளையம்மா. ஆசையாக வாங்கி வந்து உள்ளவாமா. இவர் உள்ள கூப்பிடுறாரு. என்னடா ஆளாளுக்கு திறந்து வர்றீங்க? முழிச்சு எந்திரிச்சு வந்திருக்கேன். ஏன்னா 5 வயசு அறியாத பருவத்தில் வாங்கி கொடுத்த புன்பொருள் 15 வருஷத்துக்கு பிறகு பார்க்க வந்திருக்கிறல்ல. அதனால மடி நிறைய கட்டி கொண்டு வர முடியாது, சாக்கு நிறைய வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் மேடைக்கு பின்னாடி. அதனாலதான் உன்னை அரண்மனைக்குள்ள வர சொன்னேன். இருந்தாலும் வெள்ளச்சாமி, சரி, நீங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே நீங்க தான்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சண்டாளி ஏன்னா வந்த உடனே நான் தான் விலகமானு சொல்லி இருந்தீங்கன்னா
இன்ன வரையும் நானும் தொண்டை தண்ணி வத்த நானும் கத்திருப்பேனா இன்னரம் விறுவிறுன்னு கையை பிடிச்சு கொண்டு போய் சக்கமட்டி சீமையில வச்சு தாலி கட்டி உன்னை எனக்கு பொண்டாட்டியும் என் தாய் சம்பாதிக்க மருமகளா ஆக்கியிருப்பேன். அவ்வளவு சீக்கிரமா ஒரு பொண்ணு கிடைச்சிருமா? பொண்ணு கிடைக்காத பாட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிருமா? இருந்தாலும் நீங்க இந்த இடத்துக்கு உங்களை தவிர வேற யாருமே வர முடியாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் கூட கொஞ்ச நேரம் ஒருவேளை நீங்க முன்னாடி இருந்த பாசம் மாதிரியே இருக்கிறீங்களா இல்ல பாசம் குறைஞ்சிருச்சான்னு கொஞ்ச நேரம் சும்மா நாச்சுங்க சோதனை பண்ணி பார்த்தேன். கட்ட பிள்ளைக்குமா ஓ மேல வச்ச பாசம் எல்லாம் கூட குறையில 15 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு உன்னைய பார்க்க வந்திருக்கிறேன்னா உன் மேல ஆசை பாசம் எல்லாமே வந்திருக்கிறேன். வெகு நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு உன்னைய பார்த்திருக்கிறேன்ல உன் மேல வந்த காதல் 4 ஆட்டு தான் ஆட்டு என்ன விளக்கமா இன்னைக்கு பொழுது வெடிக்கிறதுக்குள்ள உங்க கழுத்துல தாலி கட்டணும். எப்படி தெரியுமா? எப்படி? சிங்கரமுதா இனிக்கு மடி உன் செவிதனிலே தயக்கமடி என்னோட மனசு உம்மேலதா என்னோட மனசு உம்மேலதா சிங்கரமுதா இனிக்கு மடி சிவிதலிலே தயக்கமடி உன்னோட மனசு உம்மேலதா உன்னோட மனசு உம்மேலதா சிங்கரமுதா இனிக்கு மடி சிவிதலிலே தயக்கமடி நானும் வச்சிருக்கேன்ல ஆசை ஆசைகள்லாம் சொல்லணும்ல எவ்வளவு இருக்கு சொன்னாதானே தெரியும். அத்தை மகனே ஏ செப்புச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்குலையே
இந்த மகனே நினைத்து பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அடி இன்னும் நானும் மறக்கலே சாமிக்கா உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் நாம நடப்போம் பல வருஷம் கண்ட பிள்ளைக்குமா இவ்வளவு நேரம் வேணா ஆடலாம் பாடலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஆமா நான் தான் வெள்ளச்சாமின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு. நீ தான் விலகமான எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆமா. அதனால நான் எங்க கூப்பிட்டாலும் என் கூடவே நீ வருவீல்ல நீங்க எங்க கூப்பிட்டாலும் உன்னுடைய அண்ணன்மார்கள் 7 பேர் அரண்மனைக்குள்ள வர்றதுக்குள்ள நம்ம 2 பேரும் ஓடி போகணும். ஓடி போணுமா? எங்க தெரியுமா போகணும்? எங்க போகணும்? சரி இருக்கட்டும். நீங்க என்னைய கூப்பிடுறீங்கல்ல, நீங்களே ஒரு குடிகார பையன். சரி, இந்த குடிகார பையல நம்பி நான் எப்படி வர்றது? ஏம்மா இன்னே குடியார பையனை சொல்றேன். உன்னுடைய அரண்மனையில இருக்க நகனட்ட காசு பணம் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துரு. காசு பணத்தை அள்ளிட்டு வந்துடணும். ஆமா, ஏன்னா ஒரு குடியார பையனை நம்பி வர்றேன். ஆமா, நமக்கு வழிபோக்கு செலவுக்கு காசு வேணும்ல, அது இருக்கிற வரையும் அடகு வச்சு திம்போம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊரானாலும் நாடகம் ஆடினாலும் உன்னை நான் காப்பாத்தி போடுவேன். அப்படியா? இருந்தாலும் நீங்க நான் கேட்கிற கொஞ்சம் சில இதெல்லாம் கொடுத்தீங்க, உங்க கூட அப்படியெல்லாம் வரல ஒரு ஆசைகள் இருக்கு. என் நெஞ்சு கூலி பக்கத்திலே சாமி தூரே உங்க மஞ்சத்தாளி தொங்க வேணும் சாமி தூரே. உன் நெஞ்சு கூலி பக்கத்திலே வெள்ளையம்மா மஞ்சத்தாளி தொங்கும்படி வெள்ளையம்மா. எங்க தெரியுமா போறோம்? அந்த ஒத்த கொடி மேடு பூரணிக்கிறோட பாட்டு முடிந்து சங்க முதல்ல அன்னார இடத்துல போய் இடைக்கில கேட்போம். அடைக்கல கொடுத்தாதான் இந்த புலகத்தில் வாழ்வோம். இல்லை என்றால் அவருடைய காலடியிலே மாட்டு மடித்து உடல் கட்ட ஏற்படும். பிள்ளைகமா அப்படியாகட்டும் சாமி. அப்ப அந்த தூங்குறவளை எந்திரிச்சு உட்காருங்க. மதுரை பாட்டு படிப்போம். பீச்சிருமலா பிடித்து தீப்பந்த பிடித்து ஆடி வரக்கூடிய வேளையிலே யாரும் கண்ண சொந்த நித்திரை செய்யக்கூடாதுன்னு ஐதீகம். ஆதிகரடவனே நீலமகமன்னா 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 உன்னை அந்தரத்தே வரவழைத்து வரவழைத்து வரவழைத்தே ஐயா பூதினார் செங்குழலே அந்த உலகளந்த மகவர மகவர மகவண்ணே ஐயா பூதினார் செங்குழலே ஐயா உலகளந்தே மாயவரே மாயவரே ஐயா கத்தகெல்லாம் தானம் கட்டி கச்சகெல்லாம் தானம் கட்டி கச்சகெல்லாம் தானம் கட்டி நீங்க கருங்கத்தையா சுங்க விட்டு தானம் கட்டு கருங்கச்சே சுங்க விட்டு ஐயவோ ஜனங்கள் எல்லாம்
காத்திருக்க ஓ சன்னதியே வெட்டுவாங்க சனங்களுமே காத்திருக்கே என் பொல்லாத பாண்டிவ சன்னதியே விட்டுவாயா தண்ணி போட்டா பாண்டி உள்ளா